திருச்சிற்றம்பலம். அடியார்த்துடைய வணங்கிறேன். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமிகள் அருளிய சோனசேல மாலை மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 61வது பாடல். ஆத்திய முழங்க சிவிகையும் கரியும் மாறி ஊர்ந்து உளவி வாழ்ந்தவரும் ஏத்திய மொழியோடு இறக்கையானின் குற்றேவலே வாழ்வென அறிந்தேன். பாத்திய மணிகள் கொண்டிழைத்து இளங்கும் காரவாசிகை மணி மேகம் சாத்தியதென வில் வளைந்துரும் சோனசேலனே கைவிநாயகனே. என்ன சொல்றாருன்னா, ஆராய்ந்தெடுத்த மணிகளால் பதிக்கப்பட்டு பிரகாசிக்கும் பரிய திருவாசிகை அப்படிங்கிற. திருவாசினா இறைவனுடைய பெருமானுடைய சுற்றி இருக்கிற ஒரு ஆபரணம். அந்த திருவாசிகை ஒன்னை மணிகளை பொழியும் மேகம் கொண்டு சாத்தியது போலும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கான். அதாவது இந்திர தனுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த வில் மாதிரி வளையப்பட்ட சோனசேலரை அழைக்கிறார். எப்படி பாருங்க, மணிகளால் பதிக்கப்பட்ட பிரகாசிக்கின்ற திருவாசிகை நம்ம எல்லாம் கோவிலெல்லாம் பெருமானுக்கு சாத்துறோம். அது மாதிரி மணிகள் என்ன, நீர்மணிகளை பொழிகின்ற அந்த மேகம் கொண்டு வந்து சாத்தியது மாதிரி மேகமா, அப்படி மேகமே இந்திரதனுசு மாதிரி வளைந்து மலையில் இருக்கிறத பார்க்கும்போது அது வந்து இந்திரதனுசு சாத்தியது போல இருக்கு அப்படின்னு சொல்லி வில் வளையப்பெற்ற சோனசேலரேன்னு பெருமானை அழைக்கிறார். கைலை நாயகரே. பஞ்சகருவிகளும் ஒழிக்க, பஞ்சகல வாத்தியம் சொல்றோம்ல, அந்த பஞ்சவாத்தியங்களும் ஒழிக்க பல்லக்கிலும் யானையிலும் வேண்டியவாறு ஒரு நேரம் பல்லக்கில் போறாரு, ஒரு நாள் யானையில போறாரு, மாறி மாறி ஏறி சென்று எங்கும் சஞ்சரித்து வாழ்தலை அடைந்த செல்வ பெருக்குடையவரும் பெருமானுடைய சிற்றேவருடைய ஒரு பால் துதிமொழிகளோடு நின்று யாசிக்க காணுதலின் என்ன ஆகுது, உமது சிற்றேவரை பெருவாழ்வென துணிந்தேன். அப்ப நம்ம என்னதான் பெரிய பல்லக்கில் ஏறி யானையில ஏறி பஞ்ச கருவியும் ஒழிக்க மாறி மாறி எங்கேயாவது சென்று நம்ம சஞ்சரித்து அப்படி வாழ்தலை அடைந்த பெரிய செல்வ பெருக்குடையவர்கள் இருப்பாங்கல்ல, அதாவது அந்த மாதிரி வாழ்றவனை விட பெருமானுடைய சிற்றேவருடையவர்கள் அவர்கள் பால, அதாவது அவங்க பக்கத்துல துதிமொழியோடு நின்று அவங்கள வாழ்த்தி அப்படி யாசிக்கிறாங்க, எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க, அந்த மாதிரி யாசிக்க பார்க்குற அந்த இதை விட உன்னுடைய சிற்றேவல் தான் பெருவாழ்வுன்னு துணிந்தேன்னு சொல்றாரு. அதான் என்ன சொல்றாருன்னா, பெருஞ்செல்வரும் தமக்கு நேர்ந்த குறைவை வந்து என்ன செய்யறாரு, இருக்கப்படி ஆட்ட போய் கேட்பாங்க, முனிவர்கிட்ட போய் யாசிச்சு உழல்வாங்க இல்லையா. அதை வந்து எப்படி நம்மளுக்கு நம்ம நூறாலையும் அனுபவத்தாலும் தான் அதை பார்க்குறோம். அப்போ அப்படி போய் இருக்கிறத விட நின் குற்றேவலை வாழ்வென அறிந்தேன், உன்கிட்ட இருக்கிறது தான் என்னென்ன அதுதான் உண்மையான வாழ்வு அப்படின்னு சொல்லி இப்போதான் அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம போய் பெருஞ்செல்வர் நிற்கிறத விட அந்த பெருஞ்செல்வர்கள் எங்கே போயிடறாங்க, முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ என்ன, அது நேரடியாக முனிவர்கிட்ட போறதான் நல்லதுன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, வாழ்ந்தவரும் ஊழலால் வரியராகி தம்பால் ஏற்றவிடத்தும் தாம் சென்று இறத்தலும் அப்படிங்கிறார். குற்றேவருடைய உடையவர் தேவரும் வணங்க வாழ்தலும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குற்றேவல் செய்யறவங்க தான் தேவர்களும் வணங்குற மாதிரி வாழ்றாங்க. அப்ப அந்த குற்றேவல் செய்வது தான் வாழ்வு அப்படின்னு அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாத்தியம் சொல்லல, பஞ்சவாத்தியம்னா தோற்கருவி, துளைக்கருவி, நரம்புக்கருவி, கஞ்சக்கருவி, மிடற்றுக்கருவி, பாருங்க 5 கருவி பார்த்தா பஞ்சவாத்தியம். இதை நம்ம குறித்து வச்சுக்கொள்ளலாம். தோல்ல கட்டின அந்த மிருதங்கம் இந்த மாதிரி முரசெல்லாம் கொட்டதுதான் தோல் கருவி. துளைக்கருவி வந்து இந்த புல்லாங்குழல் அந்த மாதிரி வாசிக்கிறது. நரம்பு கருவினா வீணை, அதெல்லாம். கஞ்சக்கருவி, மிடத்துக்கருவினா நம்ம வாயிலே பாடுறது, மிடத்துனா நம்ம தொண்டை அந்த கருவி. இந்த மாதிரி கஞ்சக்கருவின்னு சொல்லி 5 இதை கொண்டு நம்ம வாசிக்கிறது தான் பஞ்சக்கருவின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பார்த்தல் அப்படின்னா தேர்ந்தெடுத்தல் கொண்டு, வாசிகைனா மூர்த்தங்களுக்கு மேல நம்ம பிரணவாகாரமாக விளங்க என்ன செய்யணும், ஒரு அலங்கார கருவி தான் வாசிகை. திருவாசிகைன்னு சொல்றோம்னா அது வந்து என்ன, மூர்த்தங்களுக்கு மேல வைப்போம். அதை பிரணவாகம்னா ஓ மாதிரி வைப்பாங்க, சில இதில் சும்மா வட்ட வடிவமாகவே இருக்கும். அப்ப இந்திரதனுசுனா என்ன, பல வர்ணத்தால பல மணிகள் கொண்டு இழைக்கப்பட்ட திருவாசிகை தான் இந்திரதனுசு. அந்த மாதிரி மணி, நீர், பொன், பூ, மண்ண, கல்லு, தீ இதெல்லாத்தையும் முறையே பொழிகின்ற அந்த சம்பவத்தம், அந்த ஆவர்த்தம் தான் புஷ்கலாவர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, சங்காரிக்கெல்லாம் இந்த துரோணம், காலமுகி, நீல வர்ணம் இதெல்லாம் என்ன சொல்றது, மேகம் 7 மேகம் இருக்கு. அந்த மேகம் வந்து 7 வர்ணமாக்க, அந்த இந்திரதனுசு வந்து பல வர்ணங்கள் இருக்கிற மாதிரி அந்த திருவாசிகளை எல்லாம் பொழிக்கின்ற அந்த 7 மேகம் கொண்ட மணிமேகம் அப்படின்னு சொல்லி அந்த சம்பர்த்தம் அப்படிங்கிற அதை சாத்துவதை தான் அப்படி வர்ணிக்கிறார். அதாவது பிங்களந்தை வான்வகைங்கிற எப்படி சொல்றாங்கன்னா, சம்பர்த்தம், ஆவர்த்தம், புட்கலாவர்த்தம், சங்காதந்திரின் துரோணம், காலமுகி, நீலவர்ணம் 7 மேகப்பெயரே. அந்த 7 மேகங்களுடைய பேர் தான் அப்படி சொல்றாரு. அப்ப மணிநீர், பொன், பூ, மண், கர் இதெல்லாம் வந்து 7 வகை மேகம் பொழி மாறி 7 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இவர் சொல்றாரு. அதாவது இந்திரதனுசு மாதிரி மணிநீர், பொன், பூ, மண், கல், தீ இதை வந்து முறையே பொழிகிறது எது, சம்பர்த்தம், ஆவர்த்தம், புட்கலாவர்த்தம், சங்காரித்தம், துரோணம், காலமுகி, நீலவர்ணம் இந்த 7. அவ்வளவுதான் 7ன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம வந்து என்ன செய்யணும், சம்பர்த்தம் அவருக்கு வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சுவாமிகள் இந்த பாடத்தை கூறுகிறார். அதில் 62வது குளத்தினில் பிறந்து மலகினூல் கற்றும் குணத்தினில் சிறந்து நல் விரத பலத்தினில் கவர்ந்து நின் அடியவர்க்கு பரிவிலார் கதியில்லாதவரே களத்தினில் பொழிந்த இமய மீண்டெடுத்த கண்ணி நுண்ணிடை மிசை களபாசலத்தினூர் குருதி கொடுத்திடும் சரத்திற்கு களபாசலத்தினருக்கு உறுதி கொடுத்திடும் சோனசேலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆவரணங்களால் விளங்கிய அந்த இமயமலை பெற்ற கன்னிகையாகிய உமையம்மையின் நுண்ணி இடையின் மேல் என்ன செய்யற, களபம்னா சந்திரம் பூசிய மலை போலும் தனங்களுக்கு என்ன சொல்றாரு, உறுதியை கொடுக்கிறவர் சோனசேலர். அதுதான் சொல்றாரு, உறுதியை தந்தலும் சோனசேலரே கைலை நாயகரேன்னு விളിக்கிறார். நல்ல குளத்துல உதிச்சு அளவிருந்த நல்ல நூல்களை ஆராய்ந்து நல்ல குணங்கள்ல மேம்பட்டு, அப்ப நல்ல குளம் நல்ல நூல்களை ஆராய்ந்து நல்ல குணத்துல மேம்பட்டு உயர்ந்த விரத பலங்கள் அதுல வந்து வேட்கை பெருக்கம் அடைந்து
உன்னுடைய தொண்டர்களுக்கு அன்பில்லாதவர்கள் இதெல்லாம் செஞ்சாலும் உன் தொண்டர்களுக்கு அன்பு இல்லைன்னா அவங்கெல்லாம் கதி அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான பாயிண்ட். நற்குலத்தில் பிறந்திருக்கோம், நல்ல நூலில் படிச்சிருக்கோம், நல்ல குணங்களை மேம்பட்டிருக்கோம், உயர்ந்த விரத பலங்கள் இருந்தாலும் வேட்கை பெருக்கும், அதாவது விரத பலங்கள்ல நிறைய வேட்கை இருந்தாலும் உன்னுடைய தொண்டர்களுக்கு அன்பில்லாதவர்கள் கதி அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கவர்தல்னா என்னது? வேட்கை பெருக்கம். அதுதான் அந்த கவர்தல்ன்ற வார்த்தை வருது. அப்போ கதி இல்லாதவரே அவங்க கதியை அடைய மாட்டார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இது சித்தியார்ல பண்டாஞ்சத்தை வரும்ல, ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார், பேசுவது என்ன அறிவில்லா பிணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடு நீ அப்படின்னு சொல்றார் சுஞான சித்தியார் சுபகத்துல இந்த பாடல் வருகிறது. அப்ப கலபாசலம் அப்படிங்கிறத கலபாசலம் அப்படிங்கிறாரு. இந்த உறுதி பயக்கணும்னு சொல்லி இந்த பாட்டுல கூறுகிறார். அதாவது நம்ம பிறப்பின் நோக்கமே என்ன? நற்கதி அடைவது தான். அந்த கதியை நம்ம கூடாதவங்க என்ன செய்வாங்க? நற்கதி கூடாதவங்க மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள். அந்த கதி என்ன? எல்லா உலகங்களையும் படைச்சு ஐந்தொழில் செய்து உயிரில் உயிர்க்கின்ற அந்த பெருங்கருணை பெயராளரான பெருமானுடைய திருவடியில ஒன்றி விடுவது தான் அந்த கதி. இந்த கதி தவிர வேற கதியெல்லாம் என்னது? அது கதியினே கொள்ளக்கூடாது. அப்ப அந்நியமின்மையின் அரண்கடல் சிறுமைன்னு வருது. அயரா அன்பில் அரண்கடல் சிறுமை அப்படின்னு சாத்திர நூல் எல்லாம் சொல்லுகிறது. இந்த கதி கூடுறதுக்கும் பலவாறாக வழியும் சாதனங்களும் சாதிக்கும் முறைமைகளும் இந்த நூல்கள் பேசுது. நல்ல குளத்துல பிறக்கிறவங்க நல்லதை சேருவாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதை குலம் பொல்லேன் அப்படின்னு கண்டிக்கிறார் மாணிக்கவாசகர். அப்ப நற்குலத்துல பிறந்தாலும் நல்லொழுக்கங்கள் பயில்வதற்கும் அறம் பேணுவதற்கும் சாதகமான சூழ்நிலை தரும் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய வெறும் உயர்குல பிறப்பே கதி தரும் அப்படிங்கிறது அறியாமை. இப்ப மருத்துவக்குள்ள சேர்ந்தாலே போதும் நான் உயர்ந்த மருத்துவர் ஆகிவிட முடியுமா? அதுக்குதான் இது அது ஒத்த மாதிரி தான் இப்படி பேசுறது. அப்ப அளவில்லாத நூல்களை கட்டு தேர்ந்தாதான் நற்கதி கூடுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நூல்களை கட்டு ஓதுவனா மட்டுமே கதி கூடுனா கார் ஓட்டுவது எப்படின்னு அப்படி நூலை நன்கு கட்டு தேர்ந்தவர் சிறந்த வாகனம் ஓட்டி ஆவாரா? இல்ல. அனுபவம் இல்லாம ஓட்ட நம்பி வாகனத்துல ஏறுவாங்களா யாராவது? அப்ப நூல்களை கட்டு தேர்ந்தது அபரஞானம் தான். அந்த பரஞானத்துக்கு கிட்டு செல்லாத வரை அந்த ஞானம் எதுவும் உதவாது. மற்றவற்றை பெருமை பெறுவதற்கும் அவங்க மாற்றுவது மட்டும்தான் அந்த கல்வி ஞானம் பயன்பெறும். அப்ப நற்குல பிறப்பு சிறப்பு அன்று அப்படின்னு சொல்ல முடியாது. பல நூலை கட்டுத்தேர்ந்தும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப நற்கதிக்கு இட்டு செல்றது எது? இதுக்கெல்லாம் மேல நல்ல குணங்கள் வைக்கப்பட்டால் நற்கதி கூடுமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பொறுமை, சினம் தவித்தல், ஈகை இதெல்லாம் சிறந்த குணங்கள் சிறந்து விளக்கின்ற சீலர்கள் போட்டத்தக்கவர். ஆனாலும் சிவகதி கூடுதலுக்கு இது போதுமா? உயர்ந்த விரதங்களை கடைப்பிடித்தால் கதி கூடுமா? அது இகநலம் தருமா? பரநலன் கூட்டுமோ? தெரியாது. அப்ப விரதங்களால வாடினாலும் ஞானம் என்னாவதும் அப்படின்னு சொல்றாரு ஞான சம்பந்தர். அப்ப விரதங்களால் ஈர்க்கப்பட்டவங்க பல பேர். ஆனால் என்ன சொல்றாங்க? உயர்ந்த விரதங்களை கடைப்பிடித்தோம் நற்கதி கூடுறதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த பாட்டு என்ன சொல்றாரு? குலத்தினில் பிறந்தும் அழகில் நூல் கற்றும் குணத்தினில் சிறந்து நல் விரத பலத்தினில் கவர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த தகுதி மட்டும் போதாதுன்னு சொல்றாரு சுவாமி. இந்த தகுதி கொண்டு ஈசனடி கூடிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சுவாமி சொல்றா பாருங்க. நின் அடியவருக்கு பரிவிலார் கதி இல்லாதவரே அப்படின்னு சொல்றாரு. நான் சிவனடியார் மேல அளவில்லாத பக்தி பூண்டு அந்த அடியார் தொண்டு செய்யறேன்னா எவருக்கும் வேறு எந்த தகுதி இருந்தாலும் ஈசனடி கூடுதல் ஆகாது அப்படின்னு வலியுறுத்துறாரு. அதனாலதான் அடியாருக்கும் அடியேன் என்று தம்மை அழைத்துக் கொண்டார் நம்பியாதவர். திருத்தொண்ட தொகையில முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்னு சொல்ற தேவசர் என்ன சொல்றாரு? திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் யாரு? நம்பியாரூரர். அவருடைய வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை, அந்த வணங்குவதற்காக வந்த பிறப்பை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு தேவச்சேக்கலா. அதனாலதான் அடியேற்கும் உண்டுகளோ தொண்டர்க்கும் தொண்டராம் புண்ணியமே அப்படின்னு அப்பர் சுவாமி கேட்பாரு. எந்தைதான் என ஏன்று கொடும் கொலோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீஞான சம்பந்த சுவாமிகளும் கேட்பாரு. மாணிக்கவாசகர் என்ன கேட்கிறாரு? அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்கிறாரு. அன்னையில என்ன சொல்றாரு? அன்போடு ஞான நெஞ்சினர் பால் இடங்கிடு கூர்மை தந்து இனி ஆள வந்து அருள் புரிவாயின்னு சொல்றாரு. தாய்மான சுவாமி என்ன சொல்றாரு? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டா இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேன்னு சொல்றாரு. தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு அபிராம் பட்டர் சொல்றாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ அடியாருக்கு பரிவிலார் கதியிலாரே அப்படின்னு சொல்லி உறுதிப்பட சொல்றாரு. இங்க இந்த பரி இங்க தொண்டோட மேன்மையை சொல்லுது. அப்ப தொடர்ந்து பாடல்ல அம்மை என்ன சொல்றாரு? தன்னுடைய உடம்புல ஒரு பாகமா கொண்ட பெருமையை பேசுறாரு. பல மணிகள் வீசி கொளிக்கின்ற இமயம் அது என்ன சொல்றாரு? களத்தினில் கொளித்த இமயம் அப்படின்னு சொல்றாரு. இமை மீண்டெடுத்த கண்ணின்னு சொல்றாரு அம்மைய. அப்ப அவள் யாரும் மீண்டெடுக்க முடியாத பறை அல்லவா? அப்ப இமயவர்மன் என்ன சொல்றாரு? தம்மை மகளாக அடைய வேண்டிய ஆற்றிய தவத்திற்காக அவள் இறங்கி ஒரு குழந்தையாக தாமே வடிவெடுத்துக் கொண்டு அவன் தவம் இயற்றி அந்த மலையின் மருகே ஒரு தடாகத்தில் தாமரையில் தோன்றுவாள் அம்மை. அதனாலதான் வெப்பன்னா இமயவரம்பன். அப்ப மெய்த்தவம் இயற்றிய வெப்பன் காணிய அத்தட மலருமோர் அரவிந்தத்தின் மேல் வைத்ததோர் குழவியின் படிவத்து உட்டனல் எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இமயம் ஈண்டெடுத்த கண்ணின்னு சொல்றாரு. அந்த கலவை சார்ந்து அணிந்த அவருடைய தனபாரங்களை என்ன சொல்றாரு? கலபாச்சலம் சொல்றாரு. அம்மையுடைய இடையே நுண்ணிடை. அப்ப 2 மலையை தாங்க எல்லாம் வருந்துச்சான். அதனால என்ன செய்யறாரு? தன் ஆகத்தில் தன்னுடைய உடம்புல அம்மைக்கு இடம் கொடுத்து அந்த வருத்தத்தை போக்கினாராம் பெருமாள். அதுதான் என்ன சொல்றாரு? இமயம் சாமி எப்படி சொல்றாரு? இமயம் ஈண்டெடுத்த கண்ணி நின்னுடை மிசை கலபாசலத்திற்கு உறுதி கொடுத்திடும் சோனசைலனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 மலைகளுக்கு ஒரு மலை உறுதி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு நயம் இருக்குதுல்ல. அம்மையுடைய தனபாரம் என்ன? அபரஞானமும் பரஞானமும். அப்ப அந்த 2 ஞானமும் மண்ணுலகத்தை தலைத்து உயிர்கள் சிவகதி சார்வதற்காக என்ன செய்யறாரு? ஈசன் பெருமலை வடிவாக விளங்குறாராம். அப்ப அனைத்து ஞானமும் தலைக்கும் மலை சோனசைலம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அழகான கருத்து பாருங்க, நல்லா கவனிங்க. அதாவது
அம்மையுடைய தனபாரங்கள் ரெண்டும் ஒன்று அபரஞானம் பரஞானம். என்றுமே இது வந்து அம்மையுடைய தனபாரங்களை கூறினாலே அது வந்து ஞானத்தை தான் குறிக்கிறாரு. அபரஞானத்தையும் பரஞானத்தையுங்கிறது தெளிவாக அடியார்கள் உணர்ந்து கொள்ளணும். மண்ணுலகளை தலைத்து உயிர்கள் வந்து சிவகதி சார்வதற்காக ஈசன செய்தாரு பெருமலை வடிவாக விளங்குகின்றான். அப்ப அனைத்து ஞானமும் தலைக்கும் மலை சோனசைலம் என்கிறார். 63வது பாடல். மூடக இருளோடு உன்னையின்று உண்ணா முளையரசால அகற்றுவல் என் சூடரு மொழியால் அடைந்தனன் தமியேன் சூழ் வலுவாது நீ அருளாய் வீடுறும் கவரி கீழ் விழ் உரல் கார் மிசையனம் பன்றிதா மாறி தாடலை துருவ வளைதனேர் சோனசைலனே கைலை நாயகனே என்றார். அதாவது உச்சியிலிருந்து நடுவில் கவரிமான் வந்து கீழே விழுந்தது. மேகம் கீழிருந்து உச்சியில ஏறுது இல்லையா? மேகம் என்ன ஆகுது? கீழே தண்ணியில் இருக்க நீரை முகர்ந்து கொண்டு மேகம் மேலே செல்கிறது. அப்ப முன்ன வந்து முடியும் அடியும் தேடினாங்கல்ல, அன்னம் பன்றியுமாங்க தங்களுக்கு அந்த முறை மாறி மாறி தேடினாங்க. எப்படின்னா திருவடிய பெருமாள் போனாரு, திருமுடியை பார்க்கறதுக்கு பிரம்மா போனாரு. அப்ப இந்த மாதிரி மாறி மாறி போறத வந்து போற மாதிரி இருக்கான். எப்படி இருக்கு? உச்சியிலிருந்து கவரிமான் கீழே விழுது, நம்ம நலி விழுகுது. மேகம் என்ன செய்யுது? கீழே உச்சியில ஏறுதான். அப்ப என்ன ஆகணும்? கவரிமான் வந்து கீழேருந்து தான் மேலே போகணும், மேலேருந்து கீழே விடக்கூடாது. அதுபோல மேகம் வந்து கீழேருந்து உச்சி மேலே ஏறி மேகம் மழையாக தான் பொழியணும், அது வந்து மேலே ஏறக்கூடாது. அப்போ மாறி ஏறிட்டாங்க. பெருமாள் வந்து மேலே போயிருக்கணும், பிரம்மா வந்து பூமிக்குள்ளே போயிருக்கணும். அதுதான் சரியான திருவடியும் இதுவும் தேடுறது, திருமுடியும் தேடி காணத்துறது. அதை மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கிற சோனசைலரே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னுடைய மனத்தை மூடி இருக்கிற ஆணவ இருளோடு உன்னை இன்னைக்கு வந்து அவித குசம்பாடும் தலைவராகிய அந்த அருணாச்சலேஸ்வரால் நீக்குவேன் அப்படின்னு சபதமொழி சொல்லிட்டேன். எப்படி? என்னுடைய ஆணவத்தால் என்ன சொல்லிட்டேன்? உன்னை இன்னைக்கு வந்து நான் உன்னைய நீக்குவேன் அப்படின்னு சபதமொழி சொல்லியிருக்கேன். அதாவது என்னை துணையற்றவனான நான் வந்து தேவரை பெருமான் அடைக்கலம் அடைஞ்சேன். பெருமான் என்ன செய்யணும்? அந்த நான் போட்ட சபதம் தவறா போகாம எனக்கு அடியருக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்று உண்ணாமலை அரசரால் அகற்றுவல் என்னும் சூழ்மொழி இருளோடு பகிர்ந்து தம்பியன் அடைந்தனன். அதனால நீ வந்து என்னை கூட்டிக்கணும், நான் இன்னைக்கு பெருமானை வந்து அவரோட சேர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நீ என்ன செய்யணும்? நான் வந்து அந்த சூழ்மொழி, அந்த நான் சொன்ன அந்த உறுதிமொழி வந்து நான் அடைந்தேன் அப்படிங்கிறது, அதனால் நீ அருள்வாய் அப்படின்னு சொல்லி அதை கூட்டி நம்ம கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். இந்த பாட்டில், இந்த பாட்டுக்கு வந்து அதிகமாக விளக்கம் இல்லை. மீண்டும் இப்போ என்ன சொல்றாருன்னா, அடியனுடைய அந்த என்ன சொல்ற மனத்தை மூடி இருக்க அந்த ஆணவ இருளால என்ன சொல்லிட்டேன்? நீ வந்து என்னுடைய தலைவராகிய அருணாச்சலேஸ்வரால நீக்குவேன், அவரால் நீக்குவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சபதமொழி நான் சொன்னது வந்து நான் ரொம்ப துணையற்றவனா இருக்கேன், அதனால பெருமான அடைக்கலாம அடைஞ்சிட்டேன். அதனால சபதம் வந்து தவறு, நான் சொன்ன சபதத்தை தவறாம எனக்கு நீ அடியருக்கு அருளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னுடைய ஆணவ இருளை நான் வந்து எப்படி அருணாச்சலேஸ்வரர் தான் நீக்க முடியும், நான் நீக்குவேன்னு சொல்லி சபதம் சொன்னதை சொல்லி உன்னை அடைஞ்சிருக்கேன். நீ வந்து அந்த சபதம் வந்து தவறாகாம எனக்கு நீ அருள் செய்யணும் அப்படிங்கிறத அந்த பாட்டோட பொருள். 64வது பாடல். ஐயனும் மரும்பும் மாதர் மேல் வைத்த ஆதரவும் உண்பதாம் புயத்தும் மெய்யுறு நறுமென் கலவையின் விருப்பு வெண்திரு நீற்றினும் வருமோ கொய்யுறு திணைவீழ்ந்திரு பசுங்கிள்ளை குழுக்கடோர் ஆரணம் என எழுந்து தையலர் கடிய பரந்துரும் சோனசைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்றாரு. இது கங்கையோட சோலைச்சல பதிகம் இருக்கும், கருவூர்ல திருவிசைப்பாளர் வர 8வது பாட்டுல. தத்தையங்கனையார் தங்கன் மேல் வைத்த தயாளை 100,000 கூறிட்டு அத்திலங்கொரு கூறுன் உண்கண் வைத்தவருக்கு அமருலக அளிக்கும் நின்பெருமேன்னு பாடுவார். அந்த மாதிரி இந்த பாட்டு அதை குறிக்கிறது. எப்படின்னா, அறுக்கத்தக்க அந்த திணைக்கதில மொய்க்கிற கிளிக்கூட்டம் என்ன செய்யுது? இந்த குறப்பெண்கள் கவன் கற்களாக ஓட்டனால எப்படி பசிய தோரணம் கட்டின மாதிரி ஒழுங்கா பறந்து செல்லுதான். அடிச்சு விரட்டும் போது அந்த கிளி என்ன செய்யுது? கிளிக்கூட்டம் போறதை பார்த்தா வரிசையா தோரணம் கட்ட மாதிரி ஒழுங்காக பறந்து செல்லுகின்ற கிளிகளை உடைய அந்த சோனசைலரே கைலை நாயகரே அப்படின்னு சொல்றாரு. உண்டோ இன்றோ என அப்படின்னா சந்தேகம் சொல்ற மாதிரி சொல்றாரு. இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? எது நுண்ணிய இடை, அந்த மாதிரி இடையுடைய மாதர் பால் வைத்துள்ள, அந்த மாதிரி பெண்கள் பால் வைத்துள்ள விருப்பம் பெருமாளுடைய திருவடி தாமரத்திலையும், அப்புறம் சரீரத்துல ரொம்ப பூசுகின்ற நம்ம அந்த நிறைய மெல்லிய கலவை சாந்தி அதுல வச்சுள்ள விருப்பத்தை அந்த வெள்ளிய விபூதி, அந்த விபூதியின் கண்ணும் எனக்கு உண்டாகுமா? எப்படி வரணும்? அதாவது விருப்பம் இதில் வரணும். நுண்ணிய இடை உண்டோ இல்லைங்கிற பெண்கள்கிட்ட வைக்கிறத விட சரீரத்தில் பூசுகின்ற அந்த கலவை சாந்தில வச்சுக்கிற விருப்பம் அதை விட வெள்ளிய விபூதியில் அந்த வந்து அரியனுக்கு உண்டாகுமா? அரியன் அப்படிங்கிற ரொம்ப எளிமையாக தான் அந்த பாடம். அதாவது திணைக்கதில கிளிக்கூட்டங்கள்லாம் முக்கியது, அதை வந்து குறப்பெண்கள் கவன்கல்லால் விரட்டுறாங்க. அது வந்து எப்படி இருக்கு? தோரணம் கட்டின மாதிரி ஒரே மாதிரி ஒழுங்கா பறந்து செல்லுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கோ இல்லையோன்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற நுண்ணிய இடையுடைய அந்த மாதர்கள் என்ன செய்றாங்க? அவங்க மேல வைச்சுள்ள விருப்பம், நம்மளுக்கு எவ்வளவு விருப்பம் அவங்க மேல வைக்கிறோமோ அதை விட பெருமாளுடைய திருவடி தாமரைகள்ல வைக்கிறது தான் சான்றது இல்லையா? தான் சிறந்தது. அதே மாதிரி நம்ம சரீரத்துல பூசுற அந்த கலவை சார்ந்து ஏதோ சென்ட்டு நம்ம வந்து சந்தனம் அப்படிலாம் பூசுறதுல அதை விட அந்த வெள்ளி விபூதி, அந்த விபூதியில தான் அடியனுக்கு விருப்பம் உண்டாகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 விருப்பம் கேட்கிறாரு. ஒன்று பெருமாளுடைய திருவடி தாமரையிலையும் அவருடைய விபூதி மேலையும் தான் எனக்கு விருப்பம் இருக்கணும். இதுல இருக்கிற விருப்பத்தை விட்டு நான் எனக்கு அந்த மாதிரி உண்மையில அந்த விருப்பம் வருமா, அடியனுக்கு உண்டாகுமோ அப்படின்னு ஏகாரமா கேட்கிறாரு. அதை வந்து எதிர்மறையா நான் எனக்கு அறியேன், எனக்கு தெரியலையே சாமின்னு சொல்லி இந்த பாட்டுல மிகவும் எளிமையான பாடல் இது அப்படின்னு சொல்லி
கேட்கிறாரு. அதுதான் கங்கம் கிட்ட சொல்லாத்தனையும் அதை சொல்றாரு. அதாவது ஒரு 100,000 கூறிட்டு அதுல ஒரு கூறு உன் கையில வச்சா, உன் கண் வைத்தால், உன் பக்கமா உன்பால் வைத்தால், அதாவது தத்தையங்கணையார் தங்கன் மேல் வைத்த தயாலை, அந்த தத்தை போன்ற கண்களை உடைய பெண்கள் மேல் வைத்த தயால 100,000 கூறிட்டு அத்திலங்கொரு கூறு, அது ஒரு சின்ன எல்லளவு கூறு, ஒரு கூறு உண்கண் உண்மையில வச்சவங்களுக்கு அமருலகம் அளிப்பாரு, அந்த மாதிரி பெருமை உடையவர் சொல்லி கருவூர் தேவர் திருவிசைப்பாளையம் இந்த பாட்டை இந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் கூறியிருக்காரு. அதே மாதிரி தான் இவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு உண்டாகுமா அறிய, எனக்கு அதை அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு சுவாமிகள். 65வது பாடல். கனலின் ஊடமைத்த விழுதன உருக கற்றதின்றுள்ள மென்கரங்கள் புனலுமாய் மலரும் கொடுநினை பூசை புரிந்தில என் செய்கோ உரையாய் சினவு நோய் மருந்து வேறு கொண்டு இருக்கும் சிலம்புகனான உட்கொள்வோ சனன நோய் மருந்தாய் எழுந்திடும் சோனசைலனே கைவிநாயகனே. அதாவது வருந்து நோய்கள் கேட்ட மருந்துகளை தமக்கு வேறாக கொண்டுள்ள மலைகள் அதெல்லாம் நாணமுற்று ஒடியணுமா, உள்ளத்தில் தியானிப்பருடைய பிரிவு நோயை போக்கும் மருந்தாகி ஓங்கிய சோனசைலரை கைவிநாயகனே சொல்றாரு. அதாவது மற்ற மலைதான் என்ன செய்யுது, மருந்தை அதை வச்சிருக்கோம், நம்ம போய் அந்த மூலிகையை பறிச்சுட்டு வந்து அதை இது பண்ணி அதை எப்படி பொடியாக்கி கஷ்டமாக்கி நம்ம சாப்பிடணும். ஆனால் அந்த மலையெல்லாம் என்ன ஆகும், வெட்கப்பட்டு தள்ளி நிற்கணும். ஏன்னா உள்ளத்துல தியானிக்கிறவங்களுடைய பிறவி நோயவே போக்கும் அந்த மருந்து, மலையே மருந்தாக இருக்கிறது, அந்த மருந்தாகி ஓங்கிய சோனசைலரின்னு சொல்லி பெருமான் பாட்டில் சொல்றாரு. இப்ப அவருடைய மனம் எப்படி இருக்கான், அழல்ல தளல்ல இட்ட வெண்ணெய் மாதிரி பெருமானுடைய விஷயமா என்ன செய்யுது, உருக மாட்டேங்குது. பெருமான் பார்த்தா அழலிடைப்பட்ட வெண்ணெய் போல உருகாம என் கையில தீர்த்தமும் ஆய்ந்த மலரும் கொண்டு நான் பெருமானை பூசை செஞ்சா நான் என்ன செய்வேன், அப்படி செய்ய மாட்டேங்கிறேன். பூசையும் செய்ய மாட்டேங்கிறேன், தீர்த்தமும் இல்லை, ஆய்ந்த மலரும் இல்லை, மனம் வந்து தீரிட்ட வெண்ணெய் போல உருகலை, நான் என்ன செய்வேன் பெருமானே, எனக்கு கட்டளை இடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் இப்படி இந்த பாட்டில் சொல்றாரு. அதாவது சினவல்னா அவனுடைய காரியமாக அந்த வருத்தத்தை தரணும் அப்படிங்கிறத தான் இப்ப சொல்றாரு. நம்ம உட்கொள்ளல் அப்படிங்கிறத அது வந்து சிந்திக்கணும், நம்ம சிந்திக்கிறத உள்ளுதல் சொல்லுவோம்னு அந்த அர்த்தத்துல சொல்றாரு. அப்ப எளிதில் நீக்கத்தகுந்த சாமானிய நோய்களையும் தாமே நீக்கிற தெய்வீகம் அவருக்கு இல்லாதனால அந்த நோய்களை நீக்குகின்ற சஞ்சீவியாதி மருந்துகளை தாம் வேறே கொண்டிருக்க அந்த நீங்காத பிறவி நோயும் இந்த சோனசை என்ன செய்யும், சிந்தனை மாற்றத்தை நீக்கிறோம். அப்ப மற்ற மலைகள் நானும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. என்னன்னா இந்த மாண்ட பிறப்பு என்னது, சிவனுக்கு வழிபாடுகிட்ட வந்த வரோம். அதாவது அருணநேசம் சித்தியார சொல்றாரு, மாண்ட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயத்து ஆணிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக அன்றோ. அப்ப பிறவியோட நோக்கம் என்ன, பிறவி நீக்கம். யார் கூட சேர்ந்தா நீங்குமோ அவங்க கூட சேரணும். பிரபஞ்சத்தோட சேர்ந்தா மீண்டும் பிரபஞ்ச உறவு தான் வரும். பிரபஞ்ச உறவுனா என்ன, பிறப்புனா 2 ஒன்று தான். இந்த வழிபாட்டு இன்றியமையாமைய எளியவர்கள் உணர்வதில்லை. பிறப்ப சுகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நாட்களே அவ்வாறு கருதி வாழ்வார்கள். ஆனால் அந்த சுகமே பெரும் சுமையா போனது என்ன செய்வாங்க, நாட்டில் எண்ணி கொண்டிருப்பார்கள் எப்பொழுது நாம் இந்த உடலில் நிற்போம் என்று. அப்ப வானத்து தேவரும் திருமால் உட்பட மண்மேல் பிறந்து வந்து அரணை அர்ச்சித்து பிறப்பை நீக்க எங்குவர் அப்படின்னு சொல்லி மனுவாசர் சொல்றாரு இந்த பாட்டில். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி அவன் விருப்ப எய்தவும் அலரவன் ஆசைப்படவும் அப்படின்னு சொல்லி திருப்பள்ளி எடுத்து வருதுல. சித்தியார்ல இதே இது, வானெடுத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது வானெடுத்தவரெல்லாம் வானத்தில் இருக்கவங்களாம் இங்கே மண்ணில் பிறந்து அரணை அர்ச்சிக்கிறாங்க. நம்ம நமக்கு உடம்பு கொடுத்து நம்ம உழல்கின்ற இங்கே உழல் ஊமர்கள், அதாவது வாய் பேச முடியாத ஊமையும் இந்த மாதிரி சொல்றாரு, ஒன்றையும் உணர மாட்டார்கள் அந்த அப்படின்னு இறக்கப்படுறாரு நம்மளுக்காக சித்தியார்ல. அதைத்தான் சிவபிரகாசம் என்ன சொல்றாரு, என் கரங்கள் புனலுமாய் மலரும் கூட நீ பூசை புரிய மாட்டேங்கிறேன் அப்படின்னு வழிபாடு சொல்றாரு. எளிய வழிபாட்டையும் எழுந்தருள்வான் ஈசன். அதுதான் திருமலை என்ன சொன்னாரு திருமந்திரத்துல, புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணலும் அது கண்டு அருள் செய்யா நிற்கும் அப்படின்னு சொல்லி திருமலை சொல்றாரு. எளிய வழிபாடுங்கிறது புறத்தை எளிமையா செய்யப்படுறது சொன்னாலும் அந்த வழிபாடு என்ன செய்யும், உரிய முறையில பயந்து நிற்பதற்கு என்ன சொல்றது மற்றும் ஒன்று மிக மிக வேண்டப்படுகிறது. அது என்ன வேணும்னா உள்ளம் கரைந்து நிற்கும் அக வழிபாடோடு இணைய வேண்டிய உண்மையை தெரிவிக்கிறார். அப்ப எளிய வழிபாடு புறத்தை செஞ்சாலும் அது உரிய பயன் தந்து நின்றதுக்கு என்ன வேணும், அக வழிபாடோடு இணைந்து உள்ளம் கரைந்து அதை வந்து வழிபடணும் ஏன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றாரு. அப்ப புறத்தை செய்யும் வழிபாடு தனித்து நின்று பயன் தராது, தெளிவா புரிஞ்சுக்கணும். மணிக்கணக்கில் நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்தாலும் உள்ள உருகிட்டா அதுதான் கேள்வி. அப்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படின்னு சொல்றாருல்ல ஞானசம்பந்தர். அப்ப உள்ளம் கரைந்து செய்யப்படுகின்ற வழிபாடு தான் பெருமானுக்கு உகக்கும். அதுதான் சுவாமி என்ன சொல்றாரு, கனலின் ஊடமைந்த இழுதன உருக கற்றது இன்று உள்ளம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உள்ளம் உருகனா இது அகத்துல நிகழணும். கரங்கள் வந்து என்ன செய்யணும், புனல் மலர் மாதிரி சாத்தி வழிபடணும். அது புறப்பூச 2 ஒன்றுல ஒன்று கலந்தாகணும். ஒன்றை துறைச்சி மற்றொன்றை வழிபாட்டில் சிறக்கணும். அப்ப உருகிறத குறிக்கும் போது வலிந்து உருக வேண்டிய இல்லாம இயல்பா உருகணும். கனலின் ஊடமைத்த இழுதன அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த வெண்ணெய் வந்து உருகிற மாதிரி. தென்னா என்னா முன் தீசேர் மெழுகு ஒப்பாய் அப்படின்னு சொல்றாரு திருவாசகத்துல. அப்ப உள்ள உருகிறது வந்து அத்தனை எளிதில்லை. உள்ள உருகிறதையும் புற வழிபாட்டையும் இணைக்கிற மிக சிறந்த சாதனை இது திருமலை தோற்றம் தான். மாணிக்கவாசர் என்ன சொல்றாரு, நானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் அப்படின்னு பாடுறது என்ன ஆகுது, நம்ம உள்ள உண்மையை உணர்ந்து என்ன உருகுது அப்படியே. அப்ப திருமுறைகளை அன்புடன் ஓதி அப்படி உள்ளம் உருக கற்றுக்கொள்க அப்படின்ட்டு சுவாமி என்ன சொல்றாரு, கனலின் ஊடமைத்த இழுதன உருக கற்றது இன்று உள்ளம் அப்படின்னு பாடுறாரு. அப்ப உள்ள உருக கற்கிறது எப்படி, அருளாளர்கள் அருளில் நிற்கணும்,
அவங்க உபதேசங்களை நம்ம உரைக்கிறது தான். இந்த மாதிரி அகமுருக நின்று என்னை பூசை செய்ய கற்றுக்கொள்ளாத நான் இப்பிறப்பில் எய்த போவது யாரு, என்ன கிடைக்கும் எனக்கு, எது போவது எது அப்படின்னு கேட்கிறாரு சுவாமிகள். அண்ணாமலையார்ட்ட கேட்கிறாரு. அதான் நினை பூசை புரிந்திலன் என் செய்கோ உரையாய் அப்படின்னு முறையிடுறாரு. எப்படின்னா, உள்ள முருக கற்றதென்று கரங்கள் புனலுமாய் மலரும் கூட நினை பூசை புரிந்திலது அப்படின்னு சொல்றாரு. ஆழ்ந்து நோக்கணும்னா, உள்ள உருக கற்றுக்காமையே கரங்கள் வந்து புனலுமாய் மலரும் கூட பூசனை செய்தே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் குறிப்பிட்டு இந்த சொல்றாரு. இந்த பாடலை என்ன சொல்றாரு, சோனசேலமலையோட சிறப்பு பற்றி சொல்றாரு. சினவு நோய் மருந்து வேறு கொண்டிருக்கும் சிலம்புகள் நானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது சோனமலையை பார்த்து என்ன சொல்றாரு, மற்ற மலைகள் நாடு தான், எதுக்கு எப்போதும் ஒருத்தன் உயர்ந்து விளங்குறது அந்த நிலத்துக்கே சிறப்பு. அப்போ சோனமலையும் மலை தான், நம்மளும் ஒரு மலை தான் அப்படின்னு சொல்றதுல அந்த மலைகளுக்கு வெட்டமா இருக்கான். எப்படின்னா, மற்ற மலைகளுக்கு வந்து ஏன் வைக்கப்படுது, அது வந்து மருந்து தண்ணில் வேறாக வைத்திருக்கிறது, அதனாலதான். இப்ப சிவத்திட்ட அன்பு அப்படின்னா என்ன சொல்றது, கண்ணப்படைய அன்பு தான் ஓங்கி நிக்குது. அந்த அன்புக்கு முன்னால நானும் அன்புடையவன் அப்படிங்கிறது ஞானமா இருக்குன்னு சொல்லி மாணிக்கா சொல்றாருல, கண்ணப்பன் முப்பதோ அன்பின்மை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை அன்பின்மைன்னு சொல்லிக்கிறாரு மணிவாச பெருந்தகை. அப்ப அவரே அப்படி சொன்னார்னா நம்ம அன்பெல்லாம் எந்த மட்டுக்கு, மற்ற மலைகளாம் நாடும்படியாக அந்த சோனமலைக்கு வாய்த்த சிறப்பு என்ன சுவாமிகள் சொல்றாரு. உடலில் வரும் பிணிகளை போக்க மூலிகை செடிகள் மலையில் வளர்ந்து கிடக்கும், அதை கொண்டு வந்து உரிய அப்ப நான் சொன்ன முறிய ஒரு பக்கம் செஞ்சு மருந்தா உட்கொள்வாங்க. அப்ப நோய் மெல்ல மெல்ல நீங்கும். ஆனா இந்த சோனம் சைடு மலையில மற்ற மலையில் உள்ள உடற்படி நோக்கிற மூலிகை செடி வளர்றதும் கிடைக்கிறதும் நோய் நீங்கிறதும் பெரிய சிறப்பு இல்லை. சிறப்பு என்னன்னா, அந்த மலையை உட்கொண்டால் என்ன உள்ளுதல்னா தியானித்தல், மலையே உள்ள வச்சுக்கணும், அப்ப பிறவி பிணி நீங்கும். அப்ப மற்ற மலைக்கு உயிர் பணி நீக்கிற வல்லமை இல்லை, ஆனா சோனசேல மலைக்கு உயிர் பிணியை நீக்கிற சிறப்பு உண்டு. அப்ப சினவு நோய் மருந்து வேறு கொண்டிருக்கும் சிலம்புகள், அப்ப நான உட்கொள்வோர் சலன நோய் மருந்தாய் எழுந்திடும் சோனசேலனையும் கூப்பிடுறாரு. அப்ப சினவு நோய் மருந்து வேறு கொண்டிருக்கும் சிலம்புகள், வேறு கொண்டிருக்கின்ற மலைகள் வந்து நான வெட்கப்படும்படி உட்கொள்வோர்களுடைய சலநோயை மருந்தாய், அதாவது பிறவி நோயை மருந்தாய் எழுந்திடும் சோனசேலனைன்னு சொல்லி பாடுறாரு. ரொம்ப அருமையான வரி. அது மட்டும் இல்ல, மற்ற மலை வந்து என்ன, அது உடற்பணி நீக்கிற மருந்து தான், அது வேறு தண்ணில் வேறாக இருக்குது. ஆனா சோனசேல மலை எப்படி இருக்கு, அதே மலையே மருந்தாக உள்ள சிறப்பு. மற்ற மலைகள் மருந்து வேறு கொண்டிருக்கும், சோனசைலம் சலன நோய் மருந்தாய் எழுந்திடும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் இந்த பாட்டுல பாடுறாரு. அப்ப மலையில வர்ற மூலிகையை பறித்து பக்குவப்படுத்தி மருந்து பெறணும், ஆனா இங்க மருந்தாகவே இந்த மலை எழுந்திருக்காது. அந்த மாதிரி இந்த உடற்பணி வந்து மூலிகையை மற்ற மலையில தேடி தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு பக்குவப்படுத்தணும். இங்க என்ன செய்யணும், தேர வேண்டிய சிரமமே இல்லை, மருந்தே எழுந்து அது நம்ம காட்டி கொண்டிருக்கு பாரு, மலை வந்து அப்படியே எழுந்து இந்த மாதிரி நான் இருக்கேன்னு காட்டுதான். இத்தனை சிறப்புகளுடைய இந்த பாடலை சுவாமிகள் இந்த பாடலில் கூறியிருக்கிறார்.